ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்திக்கெலாம் ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷான தக்காளி தொக்கு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மசாலா பொடியும் வறுத்தரைக்காமல் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம், அதனால் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாலும் சரி. 1 கிலோ தக்காளிக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 20லிருந்து 25 பல்லு பூண்டை தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்துருக்க தக்காளியில் பாதி தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தக்காளி சில பேருக்கு ரொம்ப நைஸாக அரைச்சா பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி இடையில தக்காளி வந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்க தக்காளி கூடையும் வெங்காயம் பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு அதே பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு மேலே வேண்டாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டா வெங்காயத்தோட இனிப்பு தன்மை தான் அதிகமாக இருக்கும், நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கவும் முடியாது. அதனால வெங்காயம் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது பேட்சில் அரைச்ச தக்காளியும் ஃபர்ஸ்ட் பேட்சில் அரைச்ச தக்காளி கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சாதா எண்ணெய், ஒரு 10 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் பொரிய வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தாளிப்புக்காக 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்க்குறப்ப மேலே தெரிக்கும், பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். தக்காளியில் இருக்க தண்ணி, அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். இது கடைசி ஸ்டேஜ் வரப்போ மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சாலே போதும். ஸ்டார்டிங்கில் தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம கிளறும் பொழுது கையில் தெரிக்கும், அதனால் கவனமாக கிளறி விடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்கலாம். அதுலேயே தக்காளி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி வந்துருச்சு. நான் இடையில கிளறி விட்டுட்டே இருந்தேன். நம்ம அந்த பாத்திரம் ஃபுல்லாக தக்காளி சேர்த்துருந்தோம். இப்போ பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இது இன்னும் கொஞ்சமே நல்லா சுண்டி வரணும். ஆல்ரெடி தக்காளி தொக்கு 3/4 அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கலந்து விட்டுட்டு இதை நல்லா சுண்ட வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை சுண்ட வச்சோம் அப்படின்னா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் தான் இறக்குற ஸ்டேஜ். இப்போ இதில் கடைசியாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பிடிச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறப்ப அந்த காரம், தக்காளியோட புளிப்பு எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி லைட் ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுலேயே அந்த வெல்லம்லாம் நல்லா உருகி நல்லா மிங்கிள் ஆகி வந்துடும். இந்த தக்காளி தொக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவு சூப்பராக இருக்கும். பிக்னிக்லாம் போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லே நிறைய சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.